திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் குறித்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஒருமையில் பேசியது சர்ச்சையானது. தொடர்ந்து தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அவர் முதல்வர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியிருப்பதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவர் பேசி விமர்சித்திருக்கிறார். தொடர்ந்து தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊழலின் மொத்த உருவம் தமிழகத்தின் முதல்வர் என்று அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். தொடர்ந்து முதல்வர் விஜய் குறித்து ஒருமையில் பேசி விமர்சனம் செய்திருந்தார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டியன் இணைந்திருக்கிறார். மருதுபாண்டியன், விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நேற்றைய முன்தினம் திமுக சார்பாக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவின் சேர்ந்த RS பாரதி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் தற்போதைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ கூட மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் பங்கேற்று பல்வேறு சிறப்பு உரைகளை ஆற்றினார்கள். இந்த நிலையில் மார்க்கண்டேயன் பேசும்போது தமிழக சட்டமன்றத்திற்கு முதலமைச்சர் வந்திருந்தால் அவரை ஒருமையிலும் மிரட்டும் தோணியில் பேசும் வகையில் சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தார். அதன் காரணமாக இதற்கு பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் மனு மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாலையிலே அவர் வீட்டுக்கு சென்ற 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை எடுத்துக் கூறி தற்போது அவரை கைது செய்து தூத்துக்குடி மாவட்டம் காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு கொண்டு வரும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதற்காக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன பிரிவுகள்ல அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க? அவரை கைது செய்யும் போது அவருடைய ஆதரவாளர்கள் ஏதேனும் பிரச்சனை பண்ணாங்களா? கள விவரம் என்னவா இருக்கு? தற்போது வரை அதாவது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. புகார் அடிப்படையில் இந்த காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் உள்ளிட்ட எந்த விவரங்களையும் தற்போது வரை வெளியாகவில்லை. இருப்பினும் அவரிடம் மார்க்கண்டேயிடம் காவல்துறையினர் எந்த வழக்கு எதற்காக கைது செய்கிறோம் என்ற உள்ளிட்ட விவரங்களை தற்போதுதான் அவர் வீட்டிற்குள் அழைத்து சென்று அந்த வழக்கு விவரங்களை தெரிவித்த பிறகு தற்போது கைது நடவடிக்கை என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்களும் தற்போது வரை வெளியாகவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த பொதுவான விவரங்கள் என்பது வெளியாகும். இருப்பினும் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜூன் 20ஆம் தேதி முன்னாள் அமைச்சராகவும் தற்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு பிறகு நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதேபோல் தற்போது திமுகவின் விளாத்திக்குளம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது திமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் மறியல்ல ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அது குறித்த விவரம் இருக்கா மருதுபாண்டியன்? நிச்சயமாக ஏற்கனவே அது கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக அதிகாலை முதலே தகவல் எடுத்து பரவி வந்த நிலையில் தற்போது அவர் வீட்டிற்கு ஏராளமான திமுக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் கைது செய்து அழைத்து செல்ல விடாமல் தொடர்ந்து தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர் கைது செய்யப்படுகிறார். அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்துகின்றன காவல்துறையினர் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அவரை கைது செய்து அழைத்து செல்ல விடாமல் தொடர்ந்து அவர் வாகனத்தை மறித்து தொடர்ந்து அங்கு ஒரு நகலில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் குறித்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஒருமையில் பேசியது சர்ச்சையாகி இருந்தது. கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பங்கேற்று பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல்வரை மிரட்டும் வகையில் அவர் பேசியதாக புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர்.
மார்க்கண்டேயன் இன்று கைது செய்யப்படுவார் என்பதை அறிந்த அவருடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதியில் மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.